This video is sponsored by GenReviews.online. GenReviews.online is one of the best review portal site. இந்த சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குவோம். அப்படி வாங்குகிற பொருள் வந்து தரமானதாகவும் நியாயமான விலையிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படுற பொருள் வந்து நீங்கள் தரமானதாக நியாயமான விலையிலேயே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஜென் ரிவ்யூஸில் போய் ஒரு தடவை ரிவ்யூ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஜென் ரிவ்யூஸில் போய் நீங்கள் வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வெறும் காலில் நடக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வெறும் காலில் நடக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைன்னு வந்து பார்த்திங்கன்னா, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும். புற்றுநோய், மன அழுத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே அதிகரிக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து அதிகரிக்கும். இன்றைய நாகரிக காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே செருப்பு போடுறது ஃபேஷனாகவே ஆயிடுச்சு. குழந்தைங்க கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு செப்பலுக்கு பதிலாக வெளியே போடுறக்கு ஒரு செப்பல்னு வச்சுருக்குறாங்க. செருப்பு போடாமல் நடந்தால் பல தொற்று நோய் வரும்னு பயப்படுறாங்க இந்த கால மக்கள். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, செப்பல் போடாமலே பல மைல் தூரம் வந்து நடந்தே போயிருக்கிறாங்க. வெறுங்காலில் நடக்கிறதுனால பல நல்ல பயனை வந்து கொடுக்குங்க. விஞ்ஞான ரீதியாக இதை வந்து ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது. பொதுவாக வெறும் காலில் நாம் நடந்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நமது உடலில் உயர்றதாகவும் உடல் சூட்டை குறைத்து தூக்கத்தை அதிகப்படுத்துறதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வெறுங்காலில் நடக்கிறதுனால இரத்த ஓட்டம் வந்து சீராகும். இது வந்து நமது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. வெறும் காலில் நடக்கிறதுனால மன உளைச்சல் குறையுது, தூக்கத்தை அதிகப்படுத்துது. கரடு முரடான பகுதிகளில் நடக்கிறதுனால நம்மளுக்கு நேரடியாகவே அழுத்தம் வந்து கிடைக்குதுங்க. நிலத்தில் வந்து நம்ம காலூனி நிற்கிறதுனால சாதாரணமாக உடலில் இருக்கிற 70% நீரை விட அதிகமாக சுரக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேங்களா? பாதத்திற்கு அடியில் வந்து விரல்கள் முதல் குதிகால் வரைக்கும் இருக்கிற நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா, மூளை, சிறுநீரகம் எல்லாத்தையுமே தொடர்புடையதாகத்தான் இருக்குது. அதனால் காடு மேடுகளில் நடக்கும்போது இரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்குது. இதயம் சார்ந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நரம்பு, எலும்பு மண்டலம் இது எல்லாமே வலுவடையுதுங்க. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது செருப்பு போடாமல் நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களாகவே நடக்கும். அதுவும் போக கல், மண், புல் இதையெல்லாம் மிதித்தபடி நடந்தீங்கன்னா இயற்கையை நமக்கு அக்குபஞ்சர் சிகிச்சையை இலவசமாக கொடுக்குங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.